ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் நாளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறக்குது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தோன்னா பல சிறப்பான நாட்கள் வந்தாலும் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 22ஆம் தேதியா ஆகஸ்ட் 23ஆம் தேதியா எந்த தேதியை அமாவாசையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. 2025ஆம் வருடம் ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்குது. இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்ட நட்சத்திரம், விநாயக சதுர்த்தி, ஆவணி மாத அமாவாசை, பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் பல விசேஷங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. அதிலும் இந்த மாதத்தில் ஆவணி மாத அமாவாசை தினத்தில் பெற்றோர்கள் இல்லாத ஆண் குழந்தைகள் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம், காகத்திற்கு உணவளிப்பது, இது எல்லாமே ஏழ்மை நிலை விலகி அனைத்து முயற்சிக்கும் ஒரு நல்ல வெற்றி ஏற்படும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அந்த வகையில் எல்லாவித சுப காரியங்கள் செய்ய மிக மிக உகந்த மாதமாக சொல்லப்படும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் இந்த மாதம் அமாவாசை 2 நாட்கள் இருக்குது. அந்த 2 நாட்களில் எந்த நாட்களில் அமாவாசையாக நம்ம கருத்தில் கொண்டு முன்னோர்களை வழிபாடு செய்வது, அவர்களுக்கான தர்ப்ப காரியங்களை ஈடுபடுவது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு ஆவணி மாத 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருது. கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி 11:56 மணிக்கு இந்த சதுர்த்தசி திதி முடிந்து